லக்ஷ்மி கல்யாணம். லக்ஷ்மி கல்யாணத்தில் லக்ஷ்மிக்கு கல்யாணம் இன்றைக்கி லக்ஷ்மிக்கும் இவனுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்க போது இவன் வந்து கலாட்டா பண்ணுறானா. கலாட்டா பண்ணும்போது இவன் பிடிச்சிட்டான், அபி பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டாச்சு. போலீஸ் வந்து நல்லா அடித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அபி ரச்சிதாவும் போயிட்டாங்க. இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் அவன் கத்துன்னு கத்துறான். பல்வேந்திரா அவள் என்னுடைய ஒய்ஃபு, அவளை போய் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் தான் அக்னி சுற்றணுன்ட்டு வளருது. அது அவனை போலீஸ் நல்லா அடித்து உள்ளே போகிறாங்க. அப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இல்லை அப்படின்னும் போது, நான் இந்த இன்ஸ்பெக்டரை எப்படியாவது பண்ணிடுறேன்டான்ட்டு மெதுவாக வந்து, இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஒரு சங்கதி நான் சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணால் நான் தரேன், என்னை மட்டும் வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நல்ல செம்ம போட்டு அவனை இதுலேயே வச்சு ரிமாண்டில் வச்சு பூட்டிட்டாங்க. கூட்டிகிட்ட உடனே இவனுக்கு இப்போ பாருடா, உன்னால் நாங்கள்லாம் எவ்வளோ அடி வாங்குறோன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க போது, இங்கே இவனும் இவனும் ரொம்ப அழகான லவ் சீனு. அவன் என்னை சொல்லு, லவ்வுனா இப்படி தலையாட்டு, இல்லைன்னா இப்படி தலையாத ஆட்டு லக்ஷ்மி அப்படின்ற அவளுக்கு லக்ஷ்மிக்கு அப்படியே பூரிப்பு, சந்தோஷம். உன்னை எப்படி யார் வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவன் செய்ததெல்லாம் ஞாபகம் வந்து அவள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது லக்ஷ்மிக்கு. அந்த சமயத்தில் அவர் வேறு வந்துடுறாரு, குருச்சரன் வேறு வந்துடுறாரு. போய் அவங்க எல்லாரையும் கட்டி பிடிச்சிக்கிறா. இவன் கேட்கும் போதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, இவன் தங்கச்சி எல்லாரும் வந்துக்கினே இருக்காங்க. லக்ஷ்மி இப்படி தலையாடுறதுக்கும் சந்தர்ப்பம் இல்லாமலே பண்ணிக்கினே இருக்கிறான். இவன் லக்ஷ்மி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போது இவன் என்ன பண்ணுறான், திரும்ப ஒரு பல்வேந்திரன் ஒரு ஐடியா பண்ணுறான். டேய், நாம் என்ன பண்ணலாம், எல்லாரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கணுன்னு போலீஸில் வந்து கதவு திறப்பாங்க. அப்போது ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணுறோம், அவங்க நம்ம அடிச்சுக்கணுன்னா அவங்க கதவு திறக்கும்போது அவங்க மூக்கில் மயக்க மருந்து வச்சுட்டு நாம் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு திரும்ப இன்னொரு பிளான் பண்ணுறான் பல்வேந்தர். உடனே இவன் என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்ட்டு அதே மாதிரியே இவங்க அடிச்சுக்கிறாங்க. அப்போ போலீஸ் உள்ளே வராங்க. அவங்க மூக்கில் இதில் மயக்க மருந்து வச்சுட்டு பல்வேந்தரும் ஒருத்தர் மட்டும் இந்த கல்யாண வீட்டுக்கு வராங்க. 3 பேர், சாமி நீங்கள் வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தனை மட்டும் கூட்டிக்கிட்டு இங்கே கல்யாண வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கமாக அவ பேர் என்ன, நேகாவுக்கு என்ன அது, ஒரே அழுதுட்டுருக்கா. அம்மா கல்யாணமே முடிய போகுதுப்பா, என்ன செய்யுதுன்னு தெரியல. 8 மணிக்கு வச்ச கல்யாணம் இப்போ 9:30 மணிக்கு வர தள்ளி வச்சுட்ருக்காங்க. என்னென்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க நாட்டு கல்யாணன்றதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே ஒரே டான்ஸு கூத்துமாக இருக்குது. அப்போது இவளுக்கு அஞ்சலிக்கு இன்னும் கோபமாக வருது, அழுதுகிட்ருக்கிறா. அப்போ பார்க்குற அவளுடைய ட்ரெஸ்ஸை காணும். எங்கடி போட்டேன், நான் உனக்கு அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேனே, அதை வச்சு நான் உன்னுடைய கல்யாணத்தை நான் நடத்துகிறேன்டி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ட்ரெஸ் அங்கே விட்டுட்டா இல்லை, அவள் தேடின்னு இருக்கிறா. இந்த சமயத்தில் இவங்க ஒரே டான்ஸு, ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க எல்லாரும். அப்போது லக்ஷ்மிக்கிட்ட இப்படின்னு தலையாட்டிகிட்டே இருப்பார் ரிஷி, ஆனால் அவள் சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். அந்த சமயத்தில் குருச்சரன் வந்துடுறாரு. அவர் பெரிய ஒரு சூட்கேஸே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எல்லாரும் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிடுறாங்க. எனக்கு என் பொண்ணு மாதிரி தான். அவள் சொல்கிறாரு, இல்லை அவள் அப்பான்னு சொல்ல மாட்டா, எங்கள் அப்பா மாதிரின்ட்டு அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் சொல்லுவாங்க. நான் அவங்க அப்பா கிடையாது, அவங்க அப்பா தெய்வம் மாதிரி அவர் எல்லாரையும் காப்பாற்றிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு குருச்சரன் சொல்லுவார். அந்த சமயத்தில் அவங்க மாமனாருடைய மேலே சாஞ்சிப்பா, அப்பா வேற எங்கேயும் இல்லை, இங்கேயே என் கூடவே இருக்கிறாரு, இவருடைய கண்ணில் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன் அப்படின்னு அவங்க மாமனார் தோளில் சாஞ்சிப்பா லக்ஷ்மி. இது நடந்துட்டு இருக்கும்போது அந்த குருச்சரனோட கூட ஒரு அம்மா வருவாங்க. அவங்கள பார்த்துக்கினே இருப்பா லக்ஷ்மி. என்ன அது அப்படின்னு அந்த லேடி வந்து பக்கத்தில் உட்காரும். அம்மா அப்படின்வா. என்ன ஏன் ஒரு மாதிரியை பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. இல்லை, உங்களை பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு. அதுதான் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறியா, எனக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க, ஒரு 2 பொண்ணுங்களை எங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாரு, ஆனால் அவர்
இறந்துட்டோன்னே அந்த 2 பொண்ணுங்களும் என்னோட வந்து சேர்ந்துடுச்சுங்க, அம்மா பாசம் வேணும்னு வந்து சேர்ந்துடுச்சுங்க அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு என் குழந்த மாதிரி தான் அப்படின்ட்டு அந்த அந்த அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி அப்போது குரு சாரன் வந்து நிற்கிறார். அவர் பெரிய சூட்கேஸ் ஒன்று எடுத்துன்னு வந்துட்டுருக்கிறாரு. அது என்ன சீர் கொடுப்பாரோன்னு தெரியல. இந்த பக்கமாக இவன் வந்துட்டுருக்கான், பல்வேந்து வந்துட்டுருக்கான். இந்த பக்கமாக இவளுக்கு ட்ரெஸ் கிடச்சிடுது. அந்த சமயத்தில் இவள் சிஸ்டர் ஒருத்தி பார்த்துடுறா. இது மாதிரி 3 பக்கமும் இன்னுமே நடந்துட்டுருக்குது. கல்யாணத்தில் கடைசி ஒரு சூழ்ச்சியாக நடந்துட்டுருக்குது. இந்த கல்யாணம் நடக்குமா அப்படின்ற ஒரு இதுலேயே இந்த லக்ஷ்மி கல்யாணம் போயின்ட்டுருக்கு.